ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மின் விபோகன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மைசூர் கேம்பஸில் நான் வந்து எம்ப்ளாயியாக வந்து அக்காமடேஷனில் இருக்கேன். ஸோ இங்கே ட்ரைனிங்கில் இருக்கவங்களுக்கும் எம்ப்ளாயீஸுக்குமே வந்து ரூம் சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ நான் எம்ப்ளாயீஸ்க்கு தனியாக அக்காமடேஷன் எப்படி இருக்கும், ப்ளஸ் ட்ரைனிஸ்க்கு இங்கே வரவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி இன்ஃபோசிஸ் மைசூர் கேம்பஸில் அக்காமடேஷன் ரூம் எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த வீடியோ நான் ஷோ பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சோல்ஸ்க்கான அக்காமடேஷன் ரூம் நம்ம போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மைசூர் கேம்பஸோட அக்காமடேஷன் ரூம் போட்டோம். ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ECC2. ஸோ இப்படி தான் இருக்கும் அவுட் சைடில். அண்ட் அப்படியே நீங்கள் நடுவில் இங்கே காலையிலேருந்து வாக்கிங் கூட போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு தண்ணி எடுக்கிறதுக்கு கூட இங்கே அங்கங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே வியூ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நல்லா காடு மாதிரியே இருக்கும். சுற்றி பார்த்தா ஃபுல்லாக காடாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நான் இப்போ ரூம்குள்ளே காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஷர்மிலன் லீட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ரூம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ 2 சைடு ரெக்கார்ட் பண்ணுறதால கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தாலும் ட்ரைனீஸாக இருந்தாலும் டபுள் ரூம் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து இப்போது என் கூட ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருக்காரு, இப்போ ஒர்க் போயிருக்காரு. ஓகேவா? ஸோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பேருக்கும் 2 டேபிள் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. நடுவில் வந்து காமனாக ஒரு இது இருக்கும். அதில் உங்கள் திங்ஸோ இல்லைன்னா அதில் வந்து டிவி ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, அப்புறம் டெலிஃபோனு, அப்புறம் வாட்ச், இது டைமர் இருக்கும். ப்ளஸ் வந்து குட் நைட் ஒன்று இருக்கும். ப்ளஸ் நடுவில் வந்து ஒரு சின்ன புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே 2 செல்ஃப் இருக்கும். அண்ட் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் 2 செல்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு லேண்ட் வயருமே இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வைஃபையுமே இருக்குது. ஸோ வைஃபை வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வேணும்னா இங்கே மைசூரில் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது சேம் தான். 2 பெட்டு, 2 டேபிள், அதில் ஒரு இது காமன். இது வந்து எல்லா இதுலேயுமே சேமாக தான் இருக்கும். எந்த டிஷிப்லாம் சேம் தான். ப்ளஸ் இது அதே மாதிரி இங்கே 2 சேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் உட்காந்து பேசுகிறதுக்கு டீ குடிக்கலாம். அண்ட் அப்புறம் வந்து இங்கே விண்டோஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் டைப் தான். பட் MCTயில் அப்படி கிடையாது. சோலிங் நடுவில் அப்படி கிடையாது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ எதுவுமே இருக்காது. நல்லா காற்று வாங்கலாம். நைட்டில் உங்களுக்கு கரண்ட்டு போனால் கூட கரண்ட்டு போகாது. போனதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து யாராவது ஃபோட்டோ, வீடியோ வேறு காய வைக்கணும்னா கூட காய வச்சுக்கலாம். பட் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து ஒரு மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே உங்களுக்கு டிவி இருக்கும். அண்டு இது என்னோடய வாட்டர் பாட்டில். அண்டு உங்களுக்கு காஃபி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு, அப்புறம் 2 இது கொடுத்துருப்பாங்க, கப் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஸ்பூன் இருக்கும். ப்ளஸ் காஃபி போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். பால் பவுடர் அண்ட் தென் வந்து காஃபி பவுடர், சுகர், டீக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2 வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிவி இருக்குது. டிவிக்கு செட்டப் பாக்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே ஷூ ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸும் கொடுப்பாங்க. ஸோ MCTயில் சோலிங் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு ஒரு பெஞ்சுமே கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி இருக்கும். ஏசி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு ஃபேன் இருக்கும் காமனாக. பட் சோலிங் நடுவில் 2 ஃபேன் இந்த மாதிரி எனக்கு இதாகும். இங்கே ஒரு ஃபேன் தான் சென்டரில் இருக்கும். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கபோர்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பேருக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீயுமே இருக்கும். அதை ரூமோட கீயோடு சேர்த்து ஒரு சின்ன கீ கொடுப்பாங்க. அந்த கீயை நீங்கள் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே இப்படி வந்துட்டிங்கன்னா நம்ம பாத்ரூம் டூர் போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கே திங்ஸ் வைக்கிறதுக்கு ப்ளஸ் சோப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நான் வரும்போது ஒரு சோப் தான் இருந்துச்சு. பட் சோலிங் நடுலையும் சரி, இதுக்கு முன்னாடியும் வந்து சரி, அதை ஃபேஸ் வாஷ் அப்புறம் 2-3 க்ரீம் என்னமோ வச்சுருப்பாங்க. அதுவும் இருக்கும். பட் ஏன்னா ரூமுக்கு அதை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மேபி இந்த சோப் வாட்டர் தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வாஷ் இருக்கும். ஸோ ஒரு கண்ணாடி அண்ட் பக்கத்தில் வந்து டாய்லெட் அண்ட் நீங்கள் வந்து ஷவர் இருக்கும். ஸோ டவலுமே வந்து டிஃபால்ட்டாக போட்டுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஓன் டவல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படின்னா அந்த டவல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இந்த ஏரியா. ஸோ ஷவர் இருக்குது. ஹாட் வாட்டருமே இருக்கும். அண்ட் ஹாட் வாட்டருக்கு லெஃப்ட் சைட் டேப்பு அண்ட் கோல்டு வாட்டருக்கு ரைட் சைட் டேப். ஓகேவா? ஷவர் இருக்குது ப்ளஸ் பைப் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வாலியுமே கொடுப்பாங்க. வாலி யூஸ் பண்ணுறது தான் அங்கே இருக்குது. ஓகேவா? அது வந்து க்ளோஸ் டைப் தான். க்ளோஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸோட மைசூர் கேம்பஸுக்கு வந்து இது வந்து ரூம் ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி சோலிங் நடுவில் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். இதோட இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியும். ப்ளஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறது இதோட கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ நான் போடுறேன். எம்ப்ளாயீஸில் ட்ரெயினிஸ்க்கு கொடுக்குறது இதோட கொஞ்சம் சின்னதாக தெரியும். அதுக்கும் நான் போடுறேன்.
ப்ளஸ் இங்கே 2 லைட் இருக்கும், அங்கே மேலே 2 லைட் இருக்கும். ஸோ தேவைன்னா நம்ம போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த நைட் லைட் ஓகேவா. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு டிசைனிங்காக ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதில் அப்போ போய் என் மூஞ்சி கிட்ட வந்துட்டு போய் பயமுறுத்திருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட்டர் சைடு ஏரியா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நைட் பகலில் அழகாக தான் இருக்குது. நைட்டு இந்த எம்ப்ளாயி சைடு பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடமாட்டமும் இருக்காது. பட் எல்லாருமே ஆளுங்க இருக்காங்க, பட் நடமாட்டம் பெருசாக இருக்காது. அங்கே ட்ரெயினிஸ் இருக்க சைட்லாம் வந்து எப்போயுமே கூட்டமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே வந்து எப்போயுமே நடமாட்டம் இருக்கும், இந்த சைடு இருக்காது. நைட் டைமில் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.